நாம இன்னைக்கு தெளிவா தைரியமா சொல்றோம், மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்றோம். அதிமுகவால் அவ்வளவு துணிச்சலா சொல்ல முடியுதா? தைரியமா சொல்ல முடியுதா? இதுவரைக்கும் அமித்ஷா அவர்களும் திரு மோடி அவர்களும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் ஆட்சின்னு இதுவரைக்கும் சொல்லல. அவங்களே ஏத்துக்கார எடப்பாடி பழனிசாமியை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க? ஏத்துக்க மாட்டாங்க. இந்த முறையும் மோடி அமித்ஷாவையும் அவங்க அடிமை கூட்டணியையும் நிச்சயம் தமிழ்நாடு தோற்கடிக்கும். எப்போதுமே ஒரு நல்ல பிராண்ட் வந்துச்சுன்னா, ஒரிஜினல் பிராண்ட் வந்ததுன்னா உடனே ஒரு கூட்டம் அதே மாதிரி டூப்ளிகேட் செஞ்சு விற்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க. அதை நம்ம அசம்பிள்டு பீஸ்ன்னு சொல்லுவோம், சைனா மேக்குன்னு சொல்லுவோம். அது மாதிரி தான் இங்கே அதிமுகங்கிறது இப்போ டெல்லி மேக். எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணியிருக்கிறாங்க. அது கொஞ்ச நாளைக்கு ஒரிஜினல் மாதிரி இருக்கும். ஆனால் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கு அது தெரிஞ்சிடும், அது ஒரிஜினல் கிடையாது, அது டெல்லியிலிருந்து அசம்பிள் பண்ண பீஸ் அப்படின்னு. அப்படிப்பட்ட அசம்பிள்டு பீஸாக தான் இன்னைக்கு அதிமுக கூட்டணி உருவாகி இருக்கு. இன்னைக்கு பாஜகவுடைய பி டீம், சி டீம், டி டீம்னு நிறைய டீம்களை இறக்கி இருக்கிறாங்க. எத்தனை டீம் வந்தாலும் திமுக தான் சாம்பியன், நம்முடைய தலைவர் தான் சாம்பியன் அப்படிங்கிறத நாம ப்ரூவ் பண்ணி ஆக வேண்டும். இப்ப அதிமுக கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய போட்டியே நடக்குது. என்ன போட்டி தெரியுமா? நீ பெரிய மொரட்டு அடிமையா இல்ல நான் பெரிய மொரட்டு அடிமையான்னு இன்னைக்கு அவங்களுக்குள்ள ஒரு போட்டி நடக்குது. இன்னைக்கு ஆளாளுக்கு டெல்லிக்கு போய் கும்பிட்டு போட்டுட்டு வராங்க. இதையெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லுங்க. இந்த முறை நிச்சயம் 10 தோல்வி பழனிசாமி, படுதோல்வி பழனிசாமி ஆக போவது உறுதி. தமிழ்நாடு என்னைக்கும் நம்ம தலைவர் சொன்னது போல தலை குனியாது. நம்ம தலைவர் சொல்ற மாதிரி தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டிய தேர்தல் இந்த தேர்தல். தலைவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய டார்கெட் 200. ஆனா 200 பத்தாது. 234 தொகுதியிலும் நம்முடைய ஒரே இலக்கு வெற்றியாகத்தான் இருக்கணும். அந்த வெற்றி கோவை, நீலகிரி மாவட்டங்களிலிருந்து தொடங்கணும். ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல், மே 4ஆம் தேதி வாக்கு என்றப்போ 234 தொகுதியிலும் நம்முடைய கூட்டணி வெற்றி பெற்றுச்சு அப்படின்ற அந்த செய்தி வரணும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த குரல் மீண்டும் தமிழ்நாட்டில் ஒலிக்கணும். அதுக்கு இங்க உதயசூரியன், உங்களுடைய மாவட்டத்தில் உதயசூரியன் எல்லா தொகுதியிலும் ஜெயிச்சு காட்டணும். உதயசூரியன் அப்படின்னு ஏதோ செவுத்துல எழுதுற சின்னம் கிடையாது. நம்மோட உயிரோட உணர்வோடு கலந்துக்கக்கூடிய சின்னம் உதயசூரியன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் கண்டெடுத்த சின்னம் உதயசூரியன். நம்முடைய கழக தலைவர் அவர்களால் வெற்றியை மட்டுமே கொடுத்து கொடுக்கக்கூடிய சின்னம் நம்முடைய உதயசூரியன். அந்த உதயசூரியனுடைய வெற்றியை நாம் உறுதி செய்யணும்.